ஓம் சக்தி பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூருக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா, சித்ரா பௌர்ணமிக்கா வேள்விக்கு கலந்துக்கிறதுக்காகவும் அபிஷேகத்துக்கு கலந்துக்கிறதுக்காகவும் முதல் நாளே வந்துட்டோம். ஏப்ரல் 30 கிளம்பி நைட்டு 2 மணிக்கெல்லாம் மருவத்தூர் போயிட்டோம்ப்பா. மே 1 தான் சித்ரா பௌர்ணமி. போயிட்டுப்பா நைட்டெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்ருக்குன்னு டீ குடிக்க போனோம். நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பணம் கட்டின சீட்டை காட்டினோம். அதுக்கப்புறம் தான்ப்பா காட்டின பிறகு தான் உள்ளே விடுவாங்க. சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு டோக்கனுக்குப்பா 4 பேர் அபிஷேகத்துக்கு உள்ளே போகலாம். நானும் என் பொண்ணும் தனித்தனியாக அபிஷேகத்துக்கு கட்டியிருந்தோம். அப்படியே எல்லோரும் உள்ளே போனோப்பா. போன உடனே சூளத்துக்கிட்ட போய் அம்மா உண்டியலில் காசு போட்டுட்டு சூளத்தை சுற்றி வந்துட்டு எல்லோரும் போய் உள்ளே உட்காந்துட்டோம். 3 மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா 1008 ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த 1008 படிக்கும்போது எல்லாருமே அந்த 1008 படித்து முடிப்போம். அங்கே அபிஷேகம் ஆகிட்டே இருக்கும்ப்பா. அது அங்கே 1008 படிக்கும்போதுப்பா நானும் 1008 புக்கு எடுத்துகிட்டு போய் 1008 அம்மாவை நினச்சிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அம்மா நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்ச உடனே சங்கல்பம் பண்ண கூப்பிடுவாங்கப்பா. எல்லோரும் சங்கல்பம் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை நம்ம ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை முடிஞ்ச பிறகு அந்த டோக்கன் எடுத்து நம்ம அம்மாவை பார்த்துட்டு பங்காரம்மாவை பார்த்துட்டு உள்ளே போயிட்டோன்னு வச்சுங்க. உள்ளே போன பிறகு தான் அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு தான் அப்புறம் தான்ப்பா பிரசாத செட்டே கொடுப்பாங்க. 1008 முடிஞ்சுப்பா அபிஷேகம் முடிஞ்சிச்சின்னு வச்சுங்க. அபிஷேகம் முடிஞ்ச உடனே திரை இழுத்து விட்டுடுவாங்க. திரை இழுத்து விட்டாங்கன்னா அலங்காரம் நடக்கும். அலங்காரம் முடிஞ்ச பிறகு கரெக்டாக 5:30க்கெல்லாம் அம்மாவுக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அது நம்ம இது சங்கல்பம் செய்கிறலப்பா அந்த டோக்கன் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கனுக்கு நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பேரை சொல்லி சங்கல்பம் செய்வாங்க. அந்த டோக்கனை கொடுத்தாதான் அங்கே பிரசாத செட்டே நமக்கு கொடுப்பாங்க. அதை ஜாக்கிரதையாக நம்ம வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும். அந்த பிரசாத செட்டில் என்னென்ன இருந்ததுன்னா, பிரசாத செட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சாதம், புளி சாதம், அதில் கொஞ்சம் பஞ்சாமிர்தம் இருக்கும்பா, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், குங்குமம், விபூதி எல்லாம் அது உள்ள பிரசாத செட்டாக கொடுப்பாங்கப்பா. நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வெளியில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டோம் பிரசாதத்தை. மேல்மருவத்தூர்னாப்பா முக்கியமாக மாலை போட்டுட்டு வர்றது, அமாவாசைக்கு வர்றது எல்லாமே பெரிய விசேஷம்ப்பா. அதில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அமாவாசை தான் வேள்வி குண்டமே ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் நமக்கு அம்மா கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாக குண்டாங்க நடக்கிறது தான்ப்பா. பெரிய புது யாக குண்டம் வச்சுருவாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான். அதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமக்கள்லாம் செய்கிறதுக்காக நமக்கு அம்மா கொடுத்த வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாடா சூலம், ரெட்டநாகம், ஒத்தநாகம், சதுரகுண்டம், ராஜேஸ்வரி கலசம், ஓம் விளக்கு இவ்வளோதும் அங்கே அற்புதமாக நடக்கும்ப்பா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாடாப்பா அம்மாட்ட நம்ம போய் பாத பூஜை செஞ்சோம்னா நம்ம அம்மா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் என்னென்ன ஊழ்வினை இருக்கோ, என்ன நடக்கணுமோ, இல்லை நல்லது நடக்கணும்னா ஒத்தநாகத்தில், சூளத்தில், ரெட்டநாகத்தில், கலசத்துலலாம் போய் உட்காருங்கன்னு அம்மா திருவாயில் அப்போ சொல்லுவாங்கப்பா. ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா நான் பாத பூஜை செஞ்சு கேட்குறேன், அம்மா ஒத்தநாகத்தில் கட்டுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி தாண்டா எனக்கு இருந்துச்சு. நான் போய் ஒத்தநாகத்தில் கட்டி அந்த வருஷம் அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டோம். மறாவது வருஷம் போய் அம்மாவுக்கு நான் போய் பாத பூஜை செய்கிறேன். அம்மா உடனே என்னை கேட்குறாங்க, எப்பப்பா 1 வருஷம் கழிச்சு என்னது அம்மா ஞாபகம் வச்சு கேட்குறாங்க பாரு, இது எந்த தெய்வமாவது கேட்க முடியுமா? அது நம்ம அம்மா மட்டும்தாண்டா பிள்ளைங்க மேலே அவ்வளோ பாசத்தாலையும் அந்த ஞாபகத்திலே இருப்பாங்க. அம்மா என்னை கேட்குறாங்க, ஏன் உன்னை நான் ரெட்டை நாகத்தில் கட்ட சொன்னால் நீ மட்டும் போய் ஒத்த நாகத்தில் கட்டிட்டு வந்த, போய் ரெட்டை நாகத்தில் முதல்ல கட்டுப்போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்படியே திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சுப்பா. ஏன்னா 1 வருஷம் ஆயிட்டுது. 1 வருஷத்தில் அம்மா இவ்வளவு ஞாபகமாக என்ன ஞாபகத்தில் அம்மா வச்சு இவ்வளவு ஒரு அற்புதமான செயலை நடத்துகிறான்னா மருவத்தூரில் நம்ம ஓம் சக்தி பங்காரம்மா மட்டும்தாண்டா அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்த முடியும். வேறு எங்கேயும் காணாத ஒரு அற்புதம் நம்ம மருவத்தூரில் தான். அது இந்த வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னாடா போன வருஷமும் கட்டியிருந்தோம். இந்த வருஷமும் சதுர யாக குண்டத்தில் கட்டி நாங்கள் குடும்பமாக எல்லாரையும் பேர பிள்ளைங்க என் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து யாக குண்டத்தில் உட்காந்தோம்ப்பா.
அங்கே லாஸ்ட்டில் உள்ள தானப்பா சதுர யாககுண்டம்லாம். அது அபிஷேகம் முடிஞ்சவொடனே நம்ம யாககுண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே உள்ளே போய் அப்புறம் கரெக்டாக அப்புறம் அவங்க அங்கே வேள்வி செய்கிறவங்க தொண்டுக்காரங்க இது அம்மா உங்கள் யாககுண்டம் உட்காருங்கம்மான்னு சொன்னாங்க. மெயினாக அங்கே என்ன இருக்குன்னாப்பா அம்மா வைக்கிற ஒரு பேகு தான்ப்பா ஒரு அழகு அற்புதம். போன வருஷம் வேறு மாதிரியான ஒரு பேகு, இந்த வருஷமான ஒரு அற்புதமான ஒரு பேகு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குடா. அம்மா செய்கிறது ஒரு வருஷமும் ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுறா நமக்கு. முதலாக வந்துப்பா நம்ம அம்மாவை செய்ய சொல்லும்போது என்ன நான் போய் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் இருந்தது. நம்ம அம்மா இவ்வளோதான் அற்புதம், நமக்காக இவ்வளோதெல்லாம் செய்கிறாளே, நம்ம பெத்த பிள்ளைங்களுக்காக என்னென்ன ஊழ்வினை கழியணும், எப்படி இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எந்த அளவுக்கு முன்னேறி வரணும்னு அம்மா சிந்திச்சு இவ்வளோதையும் நமக்காகவே செய்கிறாளே. 24 மணி நேரமும் நமக்காகவே அம்மா சிந்திக்கிறா, நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறா. இது எப்பேற்பட்ட அற்புதமான நமக்கு கிடைச்ச வாய்ப்புடா. மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்திக்கு ஏத்தாப்பில் இருக்க யாக குண்டங்களும் அம்மா அந்த உலக வேப்பர் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்தி இந்த யாக குண்டம், நாகம், சூலம், இந்த சதுர யாககுண்டம்லாம் போய் பார்த்தீங்கன்னாப்பா அந்த நேர்கோட்டில் அந்த அழகான ஒரு இது சுத்தபத்தமாகவும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும். நமக்கு இந்த யாக குண்டத்தில் பிரசாதமாக வைக்கிற அந்த பைக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னா 2 தண்ணி பாட்டிலு, மோர் பாக்கெட்டு 2, பெரிய லட்டு, சர்க்கரை சாதம், புளி சாதம், ஃப்ரூட்டி 1, ஆப்பிள் ஜூஸ் 1, அதில் குங்குமம், அம்மா படம் இருந்தது. அந்த யாக குண்டத்தில் சுற்றி என்னென்ன பொருள் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுலப்பா அந்த யாக குண்டத்துக்கிட்ட ஒரு கப்பில் தண்ணி, பால், தயிர். யாக குண்டத்திட்ட பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு, அதில் நவதானியமும் அங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் பிரசாதமாக வெத்தலை, பாக்கு, தேங்காய், 2 வாழைப்பழம், ஊதுபத்தி. அது யாக குண்டத்து மேலே பக்கத்தில்ப்பா சாணியை உருண்டையாக வச்சு அது மேலே ஒரு மடக்கில் நல்லெண்ணெயை நிறையா ஊற்றி அது மேலே அது மேலே ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. அது யாக குண்டத்து மேலே நம்ம பிள்ளையாரை வச்சதுன்னா இப்போ முதல்ல துவங்கணும். அதனால் பிள்ளையார் 2 வச்சுருப்பாங்க. கீழே சைடில் என்ன வச்சுருப்பாங்கன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம். பாக்கெட்டில் பொரி, ஒரு பாக்கெட்டில் நிறைய சூடத்தூள் வச்சுருப்பாங்க. ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நவதானிய பொருட்கள் எல்லாம் இருக்கும்ப்பா. பாக்கெட்டில் சமத்த குச்சி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு எல்லா மூலிகையும் கலந்து அது ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. யாக குண்டத்தில் போடுறதுக்காக ஒரு கட்டு ஊதுபத்தி வச்சுருப்பாங்க. யாக குண்டத்தை உள்ளே பார்த்தீங்கன்னாப்பா நம்ம உமி தூளெல்லாம் நல்லா அழகாக தூவிட்டு அழகாக ஓம் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை நாட்டு சர்க்கரையும் காஞ்ச தேங்காயும் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே மூலிகை பொருள் தான்ப்பா. போடுங்க சும்மாயா. கொடுக்க மாட்டாங்க. வேள்வி நடந்ததையும் நம்ம பங்காரம்மாவும் சின்னவரும் அங்கே வந்ததையும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வேள்வி அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்கப்பா. அதை உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். வேள்வி வந்துப்பா திருமதி அம்மா தான்ப்பா தொடங்கி வைப்பாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே கற்பூரத்தை ஏற்றணும். அங்கே எண்ணெய் பக்கத்துலேயே வச்சுருக்காங்கல்லப்பா, அதுவும் ஒரு சொட்டு அதில் விடணும். அப்புறம் குச்சியை போடணும்ப்பா. மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, மஞ்சள் அரிசி, நவதானியம், நெல் பொரி, அதில் பழம் போடணும். அப்புறம் தீர்த்த பொடியை போடணும். அதெல்லாம் அங்கேயே கொடுத்துருப்பாங்கப்பா. அதெல்லாம் தான்ப்பா நம்ம அந்த வேள்வியில் போடணும். 1008 படிச்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா. அதில் 500 மந்திரம் முடிஞ்ச உடனே பால், தயிர், வெல்லம், வெள்ளை சாதம் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கப்பில் தண்ணியும் வச்சுருப்பாங்கப்பா. இந்த 500 மந்திரம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அந்த வேள்வியில் போடணும்.
அதில் அந்த குச்சியை எடுத்துப்பா அந்த எண்ணெயில் தொட்டு தொட்டு அதையும் அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். 1008 மந்திரம் முடிகிற வரலையும்ப்பா அந்த குச்சி, எண்ணெய், சூடம் இதெல்லாம் அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா வேள்வியில். நம்மளும் மூல மந்திரம் 1008 படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கோரிக்கை எல்லாமே அதில் மனசில் வச்சுக்கணும்ப்பா. அம்மாக்கிட்ட நல்லா வேண்டிக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள கோரிக்கை அனைத்தும் அதில் வச்சு நம்ம வேண்டிக்கிட்டே அந்த 108 1008 அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேள்வி முடிஞ்ச உடனேப்பா அதில் உள்ள சாம்பலை ஒரு டப்பாவில் எடுத்துக்கணும். யாரெல்லாம் புதுசாக இந்த மாதிரி வேள்வியில் நீங்கள் கலந்துக்கிறீங்களோ, அமாவாசை வேலியாக இருந்தாலும் சரிதான்ப்பா, ஒரு டப்பா ஒன்று கரண்டி ஒன்று எடுத்துகிட்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் போடுற அந்த அவ்வளோது பொருளும் வந்து உடலுக்கும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும். அதை வந்து நம்ம வீட்லேயும் நம்ம வயல்வெளியிலையும் தெளிக்கிறதுக்காகவே, நம்ம அம்மாவை வேண்டிட்டு தெளிக்கிறதுக்காகவே அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான்ப்பா அந்த டப்பா கரண்டியும் எடுத்துகிட்டு வர சொல்கிறது. நம்ம சாம்பலை வீட்டில் எடுத்துகிட்டு போய்ப்பா சாமியார் வீட்டில் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சிக்கிட்டு வீடெல்லாம் தெளிக்க வேண்டியதுண்டா. ஏககுண்டத்தில் உள்ள கல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீடு கட்டுறது, கடை கட்டுறதெல்லாம் கட்டினீங்கன்னா சீக்கிரம் எழும்புண்டா. எந்த விதமான தடங்களும் இல்லாமல். அது நம்ம பங்கார அம்மாவே சொன்னதுப்பா. நம்ம அந்த கல்லை எடுக்கும்போது சூடாக இருக்கும்ப்பா. அதுக்குள்ளே பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே எடுத்து வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் நல்லபடியாக வேள்வியும் முடிச்சுட்டுப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி மே 1ப்பா, சரியான வெயில்டா. நம்ம அம்மாவோட அருளால் நல்லபடியாக வீடு வந்து சேரணுன்னு அம்மாட்ட வேண்டிக்கிட்டே நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் கிராமத்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வந்து பிள்ளையாருக்கு வந்து விசேஷமாக படைப்பாங்கப்பா. காவடியெல்லாம் தூக்கி அன்றைக்கி நைட்டு சாமி வரும். மத்தியானம் எங்கள் வீட்டுக்காரங்க படைச்சிட்டாங்க. நைட்டு எங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு நான் கிராமத்து வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு காவடி வந்துன்னா செம்மையாக சாமி வரும்ப்பா. நல்லா ஆடுவாங்க. நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம், ஏங்க உடம்பெல்லாம் தனியாக இருக்கீங்க, ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அவங்க ஆடி இருக்காங்க. அதையும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கப்பா. எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா பெரம்பு வச்சு முருகருக்காக நல்லா வேண்டிக்கிட்டு பாட்டு பாடி முதுகுலேயே அடிச்சுப்பாங்கப்பா. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரங்களும் முதுகுலேயே பெரம்பால் சக்கையாக அடிச்சுப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம், ஏங்க இந்த மாதிரி சாமிலாம் ஆடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக மனக்கட்டுப்பாடோ இருங்கன்னு. அவங்களுக்கு சாமி வந்து சக்கையாக அடி பெரம்பாலையே அடிச்சிட்டு இருந்திருக்காங்கப்பா. உங்களுக்காக காட்டுறோம், நீங்களும் பாருங்கள். சித்ரா பௌர்ணமிக்கு மதியானம் காவடியெல்லாம் எடுத்தோடனேப்பா நைட்டு 1 மணிக்கெல்லாம் சாமி வீதி விழா வரும். நைட்டு சாமி வர்றதுக்காக வீட்டில் கோலம் போட்டுட்ருக்கோம். நைட்டில் சாமி வரும்ப்பா. அப்போ மாவுளுக்கு மாவும் போட்டு நாங்கள் படைப்போம். அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மருவத்தூர் போயிட்டு வந்ததுனால எல்லாருக்கும் ஒரே டயர்டு தான்ப்பா. இருந்தாலும் சாமி தெருவுக்குள்ளே வருதுங்கிறதுனால நாங்கள் படைச்சி தானே ஆகணும். இதான்ப்பா எங்கள் கிராமத்து வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாதுப்பா. ஆனால் நம்ம டவுனில் இருந்தால் தான் ஒரே எரிச்சலாக இருக்குது. எல்லோரும் வெளியில் தான் ஜாலியாக காற்று வாங்கிட்டு உட்காந்துருப்போம். இப்படி தான்ப்பா அங்கே கிராமத்துக்கு போனோன்னா எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து வெளியில் டேபிளை போட்டுக்கிட்டு சேரை கொண்டாந்து பெஞ்சை போட்டுக்கிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு எல்லாம் உட்காந்துருப்போம் பேசிக்கிட்டு. இங்கே டவுனுக்கு வந்ததுனால பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே வேர்வை தாங்க முடியல. வீட்டுக்குள்ளே இருந்து அவிய வேண்டியதாக இருக்குப்பா. இந்த நட வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலப்பா எல்லா பிள்ளைங்களும் நிறையா தண்ணி குடிங்க, கூலிங்கான பொருள் சாப்பிடுங்க, மோர் அடித்து நிறையா குடிங்க, தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. நைட் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை போட்டு உப்புமாவு கிண்டிகிட்டு இருக்கேன். சொல்ல மறந்துட்டேன்ப்பா. சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்துக்கும் போது ஒத்தநாகம், ரெட்டநாகம், சூளம், யாககுண்டம் எதில் கலந்துக்கிட்டாலும்ப்பா அதில் வந்து காடா துணி சுற்றி கட்டியிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உயிர்ப்பு நூல் சுற்றி இருக்கும். மெயினாக அதுதான்ப்பா. அந்த யாகம் முடிஞ்ச உடனே அந்த உயிர்ப்பு நூலை 4 பக்கமும் நம்ம நறுக்கி வீட்டில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கட்டணும். அது பெரிய அற்புதமான நம்ம அம்மா கொடுத்த வாய்ப்பிடாது. நம்ம எப்போ இருந்தாலும்டா அந்த உயிர்ப்பு நூலை கொண்டுட்டு வந்து நம்ம ஆம்பளைங்களாக இருந்தால் சோத்து கையில் கட்டணும், பொம்பளைங்க வந்து பீச்சை கையில் கட்டணும். அதை மறக்காமல் நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் கட்டி விடணும். இதை நான் சொல்லணும்னு இருந்தால் மறந்துட்டேன்ப்பா.
வீட்டுக்கு சாமி வந்ததை பார்த்துருப்பீங்க. வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் கிராமத்தில் நடக்கும்ப்பா. மத்தியானம் பார்த்திங்கன்னா பால் காவடி எடுப்பாங்க, அழகு காவடி எடுப்பாங்க. இதே மாதிரியே வருஷா வருஷம் நடக்கும்ப்பா. நைட்டு பார்த்திங்கன்னா சாமி வீதி உலா வரும். மக்கா நாள் காலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி விளையாட்டு விளையாடுவாங்க. அப்பையும் நம்ம வீதி உலாவுக்கு சாமி வரும். இதேமாரி தான்ப்பா வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமியில் எங்கள் ஊரில் கிராமத்தில் இதுமாரி நடக்கும். எங்கள் கிராமத்தில் வந்துப்பா முன்னாடி எங்கள் மாமனார் தலைவர், இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க தலைவர். நைட்டில் வரும்போது எல்லாருக்கும் மரியாதை செய்வாங்கப்பா. கோயிலில் வர்றவங்களுக்கு, மேளம் அடிக்கிறவங்களுக்கு, சாமியை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை செய்கிறது எங்கள் பழக்கம்ப்பா. வர பரம்பரையாக படைச்சி முடித்த பிறகு எல்லாருக்கும் துண்டு வாங்கி எல்லாருக்கும் போற்றுவாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க. எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி நடத்துறதுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா. அம்மாவோட அருளாலையும் கருணையாலையும் அம்மாவோட ஆசையாலையும் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அம்மாவை நினச்சிக்கிட்டு தான்ப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேண்ணா. எங்கள் வீட்டுக்காரங்க கோயிலுக்கெல்லாம் செய்கிறதுனா நல்லா செய்வாங்கப்பா. அதேமாரியே நம்ம அம்மா கோயிலுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேனோ அதையும் எதையுமே தவிர்க்க மாட்டாங்க, உடனே செய்வாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சாமி வந்த வீடியோ அடுத்தது பாருங்கள். மேல்மருவத்தூர் சித்ரா பௌர்ணமிக்கு போனதுக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய். ஓம் சக்தி.